மானச அக்கா. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அக்காவை ரொம்ப வருஷம் கழித்து பார்த்தேன். அவ்வளோ அழகாக இருந்தா. என்னடா அது, நம்ம அக்காவா இப்படி ஆயிட்டான்னு சொல்லிட்டு, அக்கா என்னக்கா முன்னை விட இப்போது ரொம்ப அழகாயிட்டியேன்னு. என்னடா சொல்கிற அப்படின்னாங்க. ஆமாம், கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்ததை விட இப்போது சூப்பராக இருக்கேன்னு. உடனே சரி, ரொம்ப நாள் கழித்து வந்திருக்க, சரி ஏதாவது சமைச்சு தட்டுமா அப்படின்னா. நான் உடனே யோசித்தேன், சரி இவங்க வீட்டிலே ஒரு 2 நாள் இருக்கலாமே சொல்லிட்டு, அக்கா இங்கே வேலைக்கு இன்டர்வியூக்காக வந்திருக்கேன், ஒரு 2 நாள் இங்கே தான்க்கா இருக்க போகிறேன்னு. அதுக்கு போய் என்னடா இருன்னு சொன்னான். நானும் இவ அழகெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். மாமா அந்தளவுக்குலாம் எதுவும் கிடையாது, சரியா வேலை பார்க்கறது இல்லை போல். அதனால தான் அக்கா இவ்வளோ அழகாக இருக்கிறா. ஒரு நாள் அக்கா வீட்டில் இருந்தா. அப்போது நான் போயிட்டு பேச ஆரம்பித்தேன். அக்கா நீ கண்டி என் பெரியம்மா பொண்ணு இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோ, நானே உன்னை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன் தெரியுமா அப்படின்னு. ஏன்டா அப்படி சொல்கிறேன்ச்சு. ஆமாக்கா, எல்லா பசங்களுமே ஒரு பொண்ணு இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. நீ அந்த மாதிரி தான் இருக்க. எல்லாருக்கும் உன் மேலே ஆசை வரும். ஏன் நீ இப்போது தெருவில் போகும்போது யாரும் உன்னை பார்க்க மாட்டுறாங்களான்னு கேட்டேன். அவள் என்ன சொன்னா, இல்லைடா எல்லாரும் பார்க்குறாங்கடா, பக்கத்தில் மளிகை கடைக்கு போனால் கூட கடைக்கார் கூட பார்க்குறாருன்னா. நான் ஒன்று சொல்ல ஆரம்பித்தேன். ஆமாம், இப்படி இருந்தால் எல்லாமே பார்க்க தான் செய்வாங்க. என்னக்கா நீ நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கக்கா, எவ்வளோ அழகாக இருக்கக்கான்னு சொல்லிட்டு அவள் அழகை வர்ணிச்சிட்டே இருந்தேன். இவளுக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்போ நான் கேட்டேன், மாமா எப்போ வருவாருன்னு கேட்டேன். மாமா சாயங்காலம் தான்டா வருவாருன்னா. உடனே நான் கேட்டேன், அக்கா உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, நம்ம வேலை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டேன். என்னடா அது இப்படி கேட்குறேன்னா. ஆமாம், என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப வருஷம் கழித்து உன்னை பார்த்தேன்னா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலக்கா அப்படின்னு. அக்காவும் சரின்னு சொன்னதால் அன்னைக்கு வேலையும் பார்க்க ஆரம்பித்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.